திருவான்மையூர் தாண்டி ஒரு மசூதி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்தால் அவர் எல்லாம் பண்ணார். அதில் பல கொலைகள்லாம் நடந்தது. கொடுமைக்காரனாகவும் கொடூரமானவனாகவும் மனித இனத்தை அழிக்க வந்த மனித குல விரோதிங்கிற அளவுக்கு அவனை சொல்கிறாங்க. மாது எதுவுமே கிடையாது. அவங்க சுத்த செய்வோம், வெஜிடேரியன். இதை அடிக்கணும்னா அவனுடைய ஸ்பெஷல் விமானப்படை தாக்குதல். ஹிட்லர் தான் அதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியும். ஹிட்லர்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி 3000 கப்பல் வருது, ஏர் அட்டாக் பண்ணாலுடைய நம்ம தப்பிக்கவே முடியாது, ஒளிஞ்சோம். எப்படி செத்தாரு தெரியல, பாடியே கிடைக்கலையே. அதே சமயத்தில் முசோலினி வந்து கட்டி தொங்க விட்டு சுட்டாங்க. ஹிட்லர் நல்லா தூங்குறோம், எழுப்புறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எதா பண்ணாக்கா அடித்து கொள்றது, அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அதனால் பயந்துக்கிட்டு எழுப்பாமே விட்டாங்க. அதுதான் உலக போருடைய பசி. இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? மும்பையில எல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாலிவுட் நடிகைகள் எல்லாமே வந்து அண்டர்வேல்டு டான், தாவூத் இப்ராஹிம் இவங்களோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. அவங்க சொல்கிற ஆளுங்கிட்ட தான் நடிக்கணும், அந்த படத்தில் தான் நடிக்கணும் ஒரு கண்டிஷனே போட்டாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவிலேயோ நடிகைகள் யாராவது டான் கையிலோ அதில் ரவுடிங்க கண்ட்ரோலில் இருந்திருக்காங்களா சார்? ஒரு பிரபல நடிகை அந்த அந்த நடிகையை போட்டாக்கா தாவூத் இப்ராஹிம் வந்து பணம் கொடுத்துட்டார்ல. நக்மாங்கிற நடிகைங்க அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா ஷூட்டிங்க்கு? கோடம்பாக்கத்தில் ஷூட்டிங் நடக்கும். காலையில் துபாயில் ஸ்பெஷல் அவங்க சொந்த பிளேனில் வந்து இறங்குவாங்க. ஷூட்டிங் முடிச்சு அதே பிளேனில் துபாய்க்கு போயிடுவாங்க, சென்னையில் தங்கலை. தெரியுமா உங்களுக்கு? சுவாரஸ்யமான தகவலாக இருக்குது. என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு தயாரிப்பாளர் கம், இசையமைப்பாளர் கம், இதெல்லாம் இருந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். அவரை வந்து ஒரு சிக்கலில் அவங்க மாட்டி விட பார்த்தாங்க, பயந்துட்டார். அப்போ எனக்கு எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்தபோது கொஞ்சம் எப்படியா என்ன இது பண்ணுங்கன்னு அவர் தான் பல தகவல் சொல்லும்போது எனக்கு அப்போ தான் தாவூத் இப்ராஹிம்ங்கிற கதையை தெரிஞ்சுது. தாவூத் இப்ராஹிம் 2 விஷயத்தை பண்ணார். சினிமாவை கண்ட்ரோல் பண்ணார், கிரிக்கெட்டை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தது அவர் தான். ஷார்ஜா கிரிக்கெட்டை அவர் தான் நடத்தினார். ஷார்ஜா கிரிக்கெட்டை வச்சு தான் டெண்டுல்கர் போன்றவர்கள்லாம் உலக நாயகனாக மாறுறதுக்கு காரணமே அதுதான். மேட்ச் ஃபிக்ஸிங்கெல்லாம் அதில் தான் வந்தது. அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து ஹான்சி குரோனியாங்கிற சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் பற்றி டெலிஃபோனில் பேசும்போது டேப் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச போது தான் இந்த கிரிக்கெட்டும் தாவூத் இப்ராஹிம் தான் நடத்துகிறாருங்கிறது தெரிய வந்தது. அப்போ தான் சொன்னாங்க உலகத்தின் மிகப்பெரிய சூதாட்டம் கிரிக்கெட் அப்படிங்கிறது அன்றைக்கி தான் பேர் வந்தது. அது மாதிரி இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த தமிழ் சினிமாக்கள் இந்த பாட்ஷா போன்ற படங்கள்லாம் அவருடைய தயாரிப்பு தான் சொன்னாங்க. தாவூத் இப்ராஹிம் வந்து நடிகை நக்மா கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, அவர் கண்ட்ரோலில் வச்சு. அது மாதிரி ஒரு 3-4 நடிகைகள் இருந்தாங்க. யாரெல்லாம் சார்? அது எனக்கு தெரிஞ்ச இது ஒன்று. இது அவங்களா சொன்னதுனால எனக்கு தெரிய வந்தது. அது அட்டைப்பட கட்டுரையாக ஒரு வாரப்பத்திரிகையில் வந்தது. நான் இதை வந்து கண்டுபிடிச்சது நான் இல்லை, அட்டைப்பட கட்டுரையாக வாரப்பத்திரிகையில் வந்தது. அவங்கள போட்டாக்கா சகலம் நக்மாவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் அவங்க தாவூத் இப்ராஹிம் தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் சமீபத்தில் கூட உங்களோட ஒரு பேட்டியில் ஒன்று பார்த்துருந்தேன். இதே மாதிரி இங்கே அந்த ரவுடி, அந்த கேள்வி கேட்டது அதுக்காக தான் கேட்டேன். இதே மாதிரி இங்கேயும் வந்து ஆட்டோ சங்கர்னு ஒரு ரவுடி வந்து பல நடிகைகளை கைக்குள்ள வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்க. இங்கே தான் திருவான்மையூர் தாண்டி ஒரு மசூதி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்தால் அவர் எல்லாம் பண்ணார், மாட்டினார். அதில் பல கொலைகள்லாம் நடந்தது. பல போலீஸ் அதிகாரிகள் அவருடைய பின்னணியில் இருந்தாங்க. அதனால தான் அவரை பிடிக்க முடியல. மாட்டின போது அவரை வெளியே கொண்டு வர்றதுக்கு பல்வேறு வகையான இது நடந்தது. அப்போ அதையும் ஒரு வார பத்திரிக்கை யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆனாங்க, எந்த காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு அவன் என்னென்னலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் போட்டதுக்கு பிறகு தான் அவன் செய்த குற்றங்களுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை. பல கொலைகளில் வந்து தூக்கு தண்டனை இல்லாமல் போயிருக்குது. இதில் மாத்திரம் வந்து தூக்கு தண்டனை போட்டு உடனே நிறைவேற்றினாங்க. பொதுவாக தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போட்டு ஏதோ இழுத்து அடிச்சுக்கலாம் பண்ணுவாங்க. ஆட்டோ சங்கர் விஷயத்தில் மாத்திரம் உடனடியாக நிறைவேற்றினாங்க. ஏன்னா பல விஷயங்கள் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அவங்ககிட்ட அவ்வளோ அந்தரங்கங்கள். அவர் வந்து ஆரம்பத்தில் பாலியல் தொழிலெலாம் பண்ணியிருந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அப்படி தான் போனால் அப்படி பெரிய பெரிய அதாவது சின்ன லெவல் ப்ராஸ்டியூஷனில் இருந்தான். அது கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா வந்த உடனே பெரிய பெரிய கிளைண்ட்லாம் கிடைச்ச உடனே பெரிய லெவல் ப்ராஸ்டியூஷன் வந்துட்டான். அப்புறம் பார்த்தாக்கா
அதிகார வர்க்கத்தையே தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச போது இன்னும் பெரிய லெவல் ப்ராஸ்டியூஷனாக மாறிச்சு. அப்போ தான் அந்த அதிகார வர்க்கம் அதில் மாட்டின போது தான் லீக் ஆகிடுச்சு மேட்ரு. லீக் ஆகி ப்ரெஸ்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பல பேர் மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க. சீரியலாகவே வந்ததுங்க, சீரியலாகவே வந்தது. ஆமாம், ஆட்டோ சங்கர் சீரியல்லாம் சீரியலே வந்து அவருக்கு ஏன் சார் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? அது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சிக்கும்போது செய்திக்கு இந்த வேல்யூ இருக்குது, நியூஸ் வேல்யூ இருக்குல்ல. ஆட்டோ சங்கர் கதை வந்து பெரிய இந்த இதிகாச புருஷனை பற்றி படித்த மாதிரிலாம் படித்தாங்க. அது ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் இருக்கா சார்? நிறையா இருக்குது. அது அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரபல நடிகைகள் பல பேர் அவங்ககிட்ட தான் இருந்தாங்க. ஆட்டோ சங்கர் ஆமாம், கால் ஷீட்டை எனக்கு வந்து படமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கால் ஷீட் அரேஞ்ச் பண்ணி ப்ரொடியூசர் அரேஞ்ச் பண்ணுறதுனா ஆட்டோ சங்கர் பண்ண அதுக்கு அவங்க தன்னுடைய உடம்பை இது பண்ணாங்க. ப்ராஸ்டியூஷன் மூலமாக பல அரசியல் பிரமுகர்லாம் அவர் பிடிக்குள்ள இருந்தாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்து அது மாதிரி நிறையா இருக்குதுங்க. அந்த இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா தெருவுக்கு 2 ப்ராஸ்டியூஷன் இருக்குது, தெருவுக்கு 2 பெரிய ஆளுங்க இருக்காங்க. எல்லா இடத்துலையும் 4 பெரிய மனுஷன் மாட்டியிருப்பான். இப்போ கையில் காசு இருக்கவங்க தான் ப்ராஸ்டியூஷன் எடுத்து போக முடியும், பிச்சைக்காரன் போக முடியுமா? அப்புறம் ப்ராஸ்டியூஷன் எடுத்து போகிறான் போது அந்த மிடில் லெவல் ஹை லெவல் ப்ராஸ்டியூஷனில் இருக்கவங்களாம் பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அது காலாகாலமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இன்றைக்கி என்ன தெரியல. ஹிட்லர் வந்து பரிபூர்ண பிரம்மச்சாரி, அது தெரியுமா உங்களுக்கு? ஹிட்லர் யாருன்னு தெரியுமா? முதல்ல ஹிட்லர் தெரியும். இந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் சொல்லி ஹிட்லர் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் அவன் ஒரு கொடுமைக்காரனாகவும் கொடூரமானவனாகவும் மனித இனத்தை அழிக்க வந்த மனித குல விரோதிங்கிற அளவுக்கு அவனை சொல்கிறாங்க. மாது எதுவுமே கிடையாது அவனுக்கு. சைவன் கூட கேள்விப்பட்டேன். சுத்த சைவம், வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். அவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. அப்பட்ட லட்சியவாதி அவன். ஆனால் அவனை பற்றி கடைசியாக வந்தபோது என்னன்னா, அவனுக்கு ஒரு காதலி இருந்தா, அவ பேர் ஈவா பிரன். அவ தான் பல விஷயங்களை செட்டில் பண்ணிட்டு இருந்தா. அவ வந்து தற்கொலை பண்ணிட்டு சாகிறான். செகண்ட் வேர்ல்டு வாரில் அவன் தோக்க ஆரம்பித்த உடனே அவள் தற்கொலை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளை. அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது தான் ஹிட்லர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறான்றது தெரிய வந்து. பட் அவங்ககிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறான்னு எப்படி போய் தலைவங்கிட்ட சொல்ல முடியும்? இப்போ நம்ம இங்கே இருக்கிற தலைவர்கிட்ட சொல்ல முடியல, பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாங்க சொல்ல முடியலையே. அதே தான் அன்றைக்கி நடந்தது. ஈவா பிரனை கல்யாணம் பண்ணிட்டோன்னே ஹிட்லருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கிறது எல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் இப்போ அவனுடைய முடிவுகள் எல்லாமே தப்பாக இருந்தது. அவனை அதாவது டேன்னு அந்த ஜூன் 6 ஒரு அமெரிக்க கடற்படை, பிரான்ஸு கடற்படை, இங்கிலாந்து கடற்படை 3 சேர்ந்து நார்மண்டி பீச்சோ என்னவோ அந்த பீச் அது உள்ளே அட்டாக் பண்ண வர்றாங்க. ஏறத்தாழ 3000 கப்பல். இந்த ஜெர்மன் தளபதி கடல்லேருந்து கடற்கரையில் நின்றுட்டு இப்படி என்னடா என்னமோ கருப்பாக தெரியுது இப்படி பார்க்குறான். கடலையே மறைச்சிக்கிட்டு இப்போ அப்படியே வருது போர்க்கப்பல்கள், 3000 கப்பல் வருது. இதை அடிக்கணும்னா அவனுடைய ஸ்பெஷல் ஆர்ம்டு இது விமானப்படை தாக்குதல். ஹிட்லர் தான் அதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியும். ஹிட்லர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி 3000 கப்பல் வருது, ஏர் அட்டாக் பண்ணாலுடைய நம்ம தப்பிக்கவே முடியாது, ஒழிஞ்சோம் நம்ம அப்படின்றான் அவன். ஹிட்லர் நல்லா தூங்குறான், எழுப்புறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எதாவது பண்ணாக்கா அடித்து கொள்வது அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அதனால் பயந்துக்கிட்டு எழுப்பாமல் விட்டாங்க. அதுதான் உலகப்போருடைய சரித்திரத்தையே மாற்றிச்சு. லாங்கஸ்ட் டேன்னு அது ஒரு படமாக வந்தது. அப்படியே அந்த அட்டாக் அப்படியே அன்னைக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி எடுத்தாங்க. ஹிட்லருடைய அந்த வரலாறு மாறினது ஹிட்லருடைய மனநிலை பாதிக்கப்பட்டதை சொல்கிறதுக்கு பயந்து போய் சொல்லாமல் விட்டதுனால அவன் எடுக்க வேண்டிய முடிவு, ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருந்தாக்கா அவன் வெற்றியாளனாக இருந்திருப்பான். இன்றைக்கி நம்மளாம் ஜெர்மன் கிட்ட தான் இருந்தப்போம், நம்ம ஜெர்மன் மொழியில் தான் நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் அதை பெரியார் அப்போ சொன்னார், ஹிட்லர் ஜெயிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே, ஹிட்லரும் ஜப்பானும் ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே ஐயரெல்லாம் ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பித்தாங்க, ஐயங்கார் பூரா ஜெர்மன் படிக்க ஆரம்பித்தாங்க. அவன் ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம வேலைக்கு போகணுங்கிறதுக்காக. அது ஊரில் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் வர்றான்னு தெரிஞ்சவொடனே ஜெர்மனோ இது ஐயங்கார் படித்தாங்கன்னு சொல்லி பெரியார் சொல்லுவார். யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்கக்கிட்ட போயிடுவாங்கங்கிறது இதை நம்மளோட தேசபக்தியை பற்றி சொன்னது. இதெல்லாம் அன்னைக்கு அதாவது அது இது எதுக்காக சொல்ல வர்றான்னு அந்த மனநிலையை பற்றி அவனுக்கு சொல்ல விடாமல் பண்ணி அந்த யுத்தத்தினுடைய போக்கே மாதிரி ஹிட்லர் தோத்தான்.
நேச நாடுகள் வெற்றி பெற்றுச்சு. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு வெற்றி பெற்றுச்சு. இல்லாட்டி போனால் நம்ம இன்றைக்கி வந்து ஹிட்லருடைய பிடியில் தான் இருந்தோம். ஜெர்மனி தான் உலகத்தையே ஆண்டிருக்கும். அது மாதிரி பல இது ஆட்டோ சங்கருடைய செல்வாக்கு வந்து மிகப்பெரிய அதிகார பலத்தோடு அவன் இருந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்ட போகிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை, சொல்ல முடியல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு இது இந்த மாதிரி விஷயத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு அல்ப மேட்டராக இருக்கும், அதில் தான் சிக்குவானுக்கு. ஏதோ ஒரு அல்ப மேட்டரில் சிக்கினான், மாட்டிக்கிட்டான். அதில் நூல் பிடிச்சாங்க. அப்படியே போனாக்கா கடைசியில் போனாக்கா யாரோ நினச்சி பார்க்க முடியாத ஆட்கள்லாம், யார் சட்டத்தின் காவலர்கள்னு சொன்னமோ அவங்களாம் அதில் இருக்காங்க. அவர்கள் அனைவரோட அழுத்தம் தான் காரணமா சங்கரை தூக்கில் போடுறதுக்கு? அதான் இது கோர்ட்டில் வந்து தீவிரமான விசாரணைகள் நடந்து அது மேல் கோர்ட்டுன்னு போச்சுன்னா பல பெரிய புள்ளிகள் மாட்டுவாங்க. உடனடியாக அந்த அப்பீல் எதுவுமே கொடுக்காம அடிச்சு நிமித்து முடிச்சிட்டாங்க. அவன் சாகும்போது கூட தூக்கு கைத்தை முத்தமிட்டு தான் செத்தான், சந்தோஷமா தான் செத்தான். அதே நாமளா விடுற கதை. தூக்கு கயிறை முத்தமிட்டான அது தூக்கு கயிறுக்கு கூட்டு போகும்போது கொஞ்சம் லேசாக அவங்கள ஒரு தயார் பண்ணிடுவாங்க. தயார் பண்ணி அங்கே போகும்போதே ஒரு அளவுக்கு அவங்க மனநிலை தன்னை தூக்கு போட போகிறாங்கங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவங்கள இது பண்ணிடுவாங்க. ஒரு ரூல்ஸ் தூக்கு போடும்போது ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதாவது உடல் எடை குறைஞ்சது அப்படின்னா தூக்கில் போட மாட்டாங்க. உடல் எடை குறைஞ்சாலோ நோய் இருந்தாலோ ஜுரம் இருந்தாலோ போட மாட்டாங்க. அப்போ ஜெயிலில் இருக்கும்போது அவரை பராமரிக்கிறதுக்கு எந்த ஒரு இது இருக்காதுல்ல சார்? இதெல்லாம் இருந்திருக்கும். இருக்குமா? ஜெயிலில் அவங்கெல்லாம் ராஜா மாதிரி இருந்தாங்க. நீங்களும் நான் போனால் தான் ஜெயிலு கஷ்டம். அவங்கெல்லாம் போனாங்கன்னா நல்லா அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும். அப்புறம் போய் ஜெயிலில் விட்டு அவங்க வெளியே வரும்போது வந்துடுவேன் அண்ணா வந்துடுறேன், ஒன்று இதாக வருத்தப்படாதீங்க, 6 மாதத்துக்குள்ளார வந்துடுவேன் அப்படின்னு தான் போவாங்க. அவங்கெல்லாம் ஜெயிலை வந்து ஒரு உலகமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பாதுகாப்பான இடமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் ஜெயிலெலாம் இருக்குது இன்றைக்கி. நீங்கள் ஹிட்லரை பற்றி சொல்லும்போது கூட வார்த்தை சொன்னீங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் பைத்தியம் ஆகிட்டான்ட்டு. இது இந்த பேச்சு இல்லை, கல்யாணம் ஆனதை வச்சு தான் அவனுக்கு இந்த சூழ்நிலையில் அவன் கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுனால தான் அவனை பைத்தியம்னு நினச்சாங்க. பைத்தியம் ஆகி கல்யாணம் பண்ணிக்கல. ஜெர்மானிய படைகள் தோத்துக்கிட்டு இருக்குது. ஏறத்தாழ பெர்லினுக்குள்ளார நுழைய போகிறாங்க. ரஷ்ய படைகள் நுழைய போகுது. பேட்டன் தலைமையில் இருக்கிற அமெரிக்க படைகள் நுழைய போகுது. இன்னும் ஒரு 10 நாளில் கிரெம்லின் மாளிகை அந்த பெர்லின் மாளிகையை பிடிச்சிருவாங்கங்கிற இதுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்தபோது அவன் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு வெள்ளமெல்லாம் வர்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தான். அதில் பல பேரை தன்னுடைய அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் அதில் இறங்க சொல்லி அந்த வெள்ளத்தை இது பண்ணி அந்த வெள்ளத்தில் பல பேர்த்த முழுக வச்சு கொண்டுட்டான். அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த வெள்ளத்தில் இவனும் சேர்ந்து முழுகி போய் சேர்த்து போயிட்டாங்கிறது தான் இன்றைக்கு வரல இருக்கிற ஒரு தகவல். இன்றைக்கு வரல ஹிட்லருடைய பாடியோ ஈவா பிரனுடைய பாடியோ யாரும் கண்டுபிடிக்கல, இன்றைக்கு வரல பார்க்கல. அதனால தான் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிற மாதிரி ஹிட்லர் எங்கேயோ உயிரோடு இருக்காருன்னு ரொம்ப வருஷம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க இப்போ இருந்தாக்க 200 வயசு எப்படியா இருப்பாருன்னு கேட்டாங்க. அதனால தான் இப்போ நேதாஜி பற்றி கதைகள் குறைஞ்சி போனதுக்கு காரணம், இருந்தால் 200 வயசு எப்படி இருப்பார். ஆனால் அவரு மனைவியோட தப்பிச்சு போகும்போது துப்பாக்கி வச்சு சுட்டு தான் செத்தார் அப்படிங்கிற மாதிரி தான் சார் நம்ம எல்லா கதைகளும் இருக்குது. எல்லா எந்த கதை சார் உண்மை யாருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாக்கா அந்த கதையெல்லாம் ஏன் வருது, எப்படி செத்தாருன்னு தெரியல, பாடியே கிடைக்கலையே. அதே சமயத்தில் முசோலினி வந்து கட்டி தொங்க விட்டு சுட்டாங்க. படங்கள் இருக்கு, உலக புகழ் பெற்ற படங்கள். அவனுடைய மனைவி 2 பேர்த்தையும் தலைகீழாக கட்டி தொங்க விட்டு ஜனங்க கியூவில் நின்று சுடுவாங்க. அவ்வளோ பெரிய கொடூரம். ஹிட்லரோட சேர்ந்து இத்தாலியை பட்டினி ஆக்கிவிட்டாங்கிற கோபத்தில். அதான் ஒரு கதை சொல்லுவாங்க. எங்கேயோ போய் ஒரு ரொட்டி கடைகளில் போனாலும் அங்கே க்யூ நின்றுக்கிட்டு இருந்ததான். அப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ்ஸில் ஏறலான்னு பார்த்தா அங்கே ஒரு க்யூ நின்றுச்சான். போகிற இடமெல்லாம் க்யூ நின்றுச்சான். இந்த முசோலினி இருக்கிறவங்களும் எங்கே போனாலும் க்யூ, அவனை ஒழிச்சு கட்டால் தான் அவனை கொண்டே தீர்வேன்னு சொல்லிட்டு போய் நின்னாக்கா அதுக்கு ஒரு க்யூ நின்றுட்டு. அது மாதிரி கதைகள்லாம் உண்டு. அதை போட்டிருப்பாங்க, உடம்பெல்லாம் புல்லட் அப்படியே அவனை சட்டையை கழட்டிட்டு வெத்து உடம்பு, பேண்ட் மாத்திரம் இருக்குது. அவனுடைய மனைவி ஸ்கர்ட்டு போட்டிருந்தா, அந்த ஸ்கர்ட்டு கீழே தூங்கிடுச்சு, உள்ள அடையெல்லாம் தெரியுது. அதை மாத்திரம் வந்து ஒருத்தர் போய் ஒரு பின்னு போட்டு ஊற்றி இது அவள் இறந்த பிறகு இது அந்த தலைகீழாக தூங்குவோம். அதை பின்னு போட்டு ஒரு கண்ணியை கருதி இது பண்ணாங்க. அது ஒன்று தான் அவங்க காட்டின கருணை. 2 10 உடம்புலேயும் சல்லடை மாதிரி தோழைப்பு இருந்தது.
அந்த அளவுக்கு ஆக முசோலினுடைய மரணம் திட்டவட்டமாக தெரிஞ்சுது. ஹிட்லருடைய பாடியும் கிடைக்கல, யோவாபிரனுடைய பாடியும் கிடைக்கல, ரோமல் போன்ற தளபதிகள் பாடி எதுவுமே கிடைக்கல. அவங்களாம் என்னன்னாங்கன்னு இன்னைக்கு உள்ள யாருக்கு தெரியாது. அவருக்கு குழந்தை இருந்தா சார், கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க. தோல்விக்கிற ஒரு 2-4 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எப்படி குழந்தை பிறகு? அதுக்கப்புறம் இருந்தார்ல சார். யாரு? 4 நாள் தாங்க. யாரை கேட்குறீங்க? ஹிட்லர் 4 நாள் தாங்க இருந்தாரு. வந்துருச்சு உள்ள. உள்ள வந்துட்டாங்க. அந்த இன அழிப்புக்கு பிறகு உள்ள வந்து பாக்குறாங்க, வெள்ளத்துல பாடிகள்லாம் மிதக்குது, அதுல ஹிட்லர் பாடி கிடைக்கல. ரொம்ப நன்றி சார். நன்றி. அவ்வளோ.